ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் தனுசு ராசினியர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது மாதிரி நிறைய தகவல்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானால் ஆளப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிதி நிலையெல்லாம் வலுப்படுத்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் குறிப்பாக இந்த மாதத்தில் முதல் பாதியில் சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரும். அதே போல் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரியுது அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்பவே தீவிரமாக இருப்பாங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, ஸோ எதுலையே இருந்தாலுமே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக நிறைய செஞ்சு பார்த்துட்டே இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ தொழில் வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசு புதுசாக செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நிறைய தனித்திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல சிந்தனைகள் வழியில் நீங்கள் நிறைய விஷயங்களை வெற்றியாக பார்த்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு இந்த மாதம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணங்களாக தான் இந்த மாதத்தில் போக போகுது. காதல் துணையோட உங்களால் நல்ல நேரத்தை செலவீடு செய்ய முடியும், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த பயணங்கள் எப்போதுமே உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு நல்ல பயணங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. 2 பேத்துக்கும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது உங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய புரிதல் ரொம்ப நிறையா இருக்கும். காதல் அதிகமாகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதே போல் இந்த புரிதல் அப்படின்றது எப்போ ஏற்படுதோ அப்போ தான் உறவில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, 2க்குமே புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த இடங்களில் புரிதல் நல்லா இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆசைகளையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். காதல் துணை இல்லாமல் சிங்கிளாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நபர்களை நீங்கள் சந்திக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அவங்களோட நீங்கள் தொடங்கக்கூடிய உங்களுடைய நட்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல துணையாக அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். அதாவது திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கும். ஸோ காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரியில் எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. புதுமையான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கக்கூடியதில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். தொழில் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கும். உங்களுடைய விருப்பமான தொழிலை எடுத்து நீங்கள் செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எண்ணங்கள் நிறைவேறும். பணியிடத்தில் சக ஊழியர்களோட காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், இப்படி இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. உரிய காலத்துக்கு உங்களுடைய பணிகளை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் சரியான நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியும்.
வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போதுமான அளவில் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமான முதலீடுகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போவே வந்து சேமிக்க பழகுங்க. எப்போதுமே வருமானத்தினுடைய ஒரு பகுதி சேமிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் வருமானத்தை நீங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வழிகளில் வந்து பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு பகுதியாவது சேமிக்க முயற்சி பண்ணுங்க. முடியல அப்படின்னாலுமே ரூ. 100 இருந்தாலும் அதை வந்து சேமிக்கிறதுக்கு பாருங்கள். குறிப்பாக எப்போதுமே நம்ம கைக்கு எதிர்கால தேவைக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயனுள்ள வகைகளில் நீங்கள் முதலீடுகள் செய்யுங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிலத்தில் வந்து முதலீடு செய்யுங்க. ஏன்னா அங்கே இதில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது தான் எதிர்பார்த்த வருமானத்தை எதிர்காலத்தில் வந்து அடைய முடியும். அதனால் நம்பிக்கையோடு வந்து இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்க பாருங்கள். இப்போ இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ஆடம்பர செலவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பிற்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போல இருந்தே அந்த மாதிரி அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு எதிர்காலத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேமிக்க பாருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்டையும் அதே மாதிரி தான். தேவையில்லாத பண பரிவர்த்தனைகள்லாம் வச்சுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக இன்றைக்கி தான் பழக்கமானாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பணம் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் ஏற்படுமே தவிர எந்த வகையிலையுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் தனுசு ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த விஷயத்துலலாம் முழுக்க முழுக்க வந்து கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. மேலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா எப்போவுமே தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தோடு வந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இயல்பாகவே அவங்களுக்கு அந்த மாதிரியான குணம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கனத்தை கடைப்பிடிச்சே ஆகணும். சேமிப்பு அப்படிங்கிறது எதுலையாவது ஒன்று போட்டு வைங்க. கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க. இது வரைக்கும் செய்யலைனா கூட இனி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக ஒரு தொழிலை வந்து இப்போதைக்கு துவங்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயும் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கேயும் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். குறிப்பாக அரசு வகையில் உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குடும்ப தலைவிகளுக்கு கணவருடைய முழுமையான சம்பளமும் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக வரும். அப்படித்தான் இருப்பாங்க. பெரும்பாலும் தனுசு ராசினியர்களுடைய கணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த முழுமையான தொகையும் தன்னுடைய மனைவி கையில் கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் இருக்கும். அப்போது உங்களுடைய நிர்வாகம் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்கும் பொழுது உங்களுடைய அறிவுரைகளின்படி அந்த குடும்பம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். முன்னேற்றமும் சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும். சிக்கனமாக இருங்க. ஒரு பகுதியை சேமிக்க பாருங்கள். தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிருங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுடைய குடும்ப நலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கலைஞர்களாக எதிர்பாலினத்தவற்றை மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா எதிர்பாலினத்தவற்றை நீங்கள் பேசும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதிகமாக பேச்செல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுவும் இளம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையிலேயே வந்து உங்களுக்கான துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாணவர்கள், ஏன்னா ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வியாபாரிகளில் இருந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள், கலைஞர்கள், மாணவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, இப்படி எல்லாரையுமே வந்து நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத பாடத்தை கண்டிப்பாக நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகத்தை ஆசிரியர்கிட்ட வந்து தீர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய புரிதல் வேணும். ஏன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்துருச்சு பொதுத் தேர்வு கூட இன்னும் 1 மாத காலம் தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நல்லா வந்து கவனம் எடுத்து படிங்க. நீங்கள் போடக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியாக மதிப்பெண்ணாக கிடைக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ நல்லா படிக்கணும்.
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட, அத தீர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பா ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இது மாரி நெறைய விஷயங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிகழக்கூடிய நேரமா இந்த பிப்ரவரி கண்டிப்பா இருக்கும். மேலும் வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம், வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்தில இருக்கக்கூடிய வஸ்திரத்த குரு பகவானுக்கு வாங்கி நீங்க போட்டு வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ இது மாரி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து உடைய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லபடியா வந்து நடக்கும். இந்த எளிமையான பரிகாரத்த மட்டும் கண்டிப்பா நீங்க வியாழக்கிழமையில செய்தீங்க அப்படின்னா, ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. குரு பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தையும் மறக்காம இந்த பதிவ பார்க்கும் பொழுது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாக மாறுறதுக்கு குரு பகவான் எப்போதும் வந்து துணையா இருப்பாரு. இந்த பதிவுல நெறைய தகவல்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.